Taste the Daily. மேலும் ஒரு அண்மை செய்தி. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத விடியாத திமுக அரசை கண்டித்து சென்னை டிபிஐ அலுவலகத்தை முற்றுகையிட்ட பகுதி நேர ஆசிரியர்களை ஸ்டாலின் அரசின் காவல்துறை கைது செய்து வருகிறது. இது குறித்த விரிவான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்கள். முழுவதும் அரசு பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் ஆசிரியர்கள் தான் தற்போது கைதாகி வருகின்றனர். பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற 183வது தேர்தல் திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் கடந்த 4 ஆண்டுகளுக்காக அமைதியாக போராட்டங்களை நடத்தி வந்த பகுதி நேர ஆசிரியர்கள் இன்று சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு மாபெரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் தற்போது குண்டுக்கட்டாக கைது செய்து வருகின்றனர். அதன் காட்சிகளை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் தையல், இயந்திரம், அதே போன்று ஓவியம், தோட்டக்கலை, கட்டடக்கலை உள்ளிட்ட 7 பாடப்பிரிவுகளை பகுதி நேர ஆசிரியர்கள் மூலம் தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை செயல்படுத்தி வருகிறது. இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மாதந்தோறும் 12,000 ரூபாய் ஊதியமாக அளிக்கப்படக்கூடிய நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் வாக்குறுதியின் போது திமுக ஆட்சிக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என கூறினார். 1 லட்சத்துக்கும் அதிகமான பகுதி நேர ஆசிரியர்களின் வாக்குகளையும் குடும்ப வாக்குகளையும் பெற்று ஆட்சிக்கு வந்ததாகவும், ஆனால் ஆட்சிக்கு வந்து தற்போது கடந்த 4 ஆண்டுகள் இதுவரை பகுதி நேர ஆசிரியர்கள் ஒருவரை கூட பணி நிரந்தரம் செய்யாமல் திமுக அரசு காலம் தாழ்த்தி வருவதாக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலையிலிருந்து பகுதி நேர ஆசிரியர்கள் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் ஆர்ப்பாட்டம் நடத்திய பகுதி நேர ஆசிரியர்களை தற்போது காவல்துறையினர் குண்டுக்கட்டாக மிக மிக அராஜக போக்கோடு கைது செய்து வருகிறார்கள். காலை முதல் அமைதியான வழியில் போராட்டம் நடத்தி வந்த இவர்களை பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரிடம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து செல்வதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்த நிலையில், ஆனால் தமிழக அரசின் சார்பில் பகுதி நேர ஆசிரியர்களுடன் யாரும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என தெரிவித்ததை அடுத்து காவல்துறையினர் இவர்கள் அனைவரையும் கலைந்து போக சொன்னதாகவும், ஆனால் பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கை கொடுத்து அரசு பேச்சுவார்த்தை நடத்தும் வரையில் தங்களது போராட்டம் ஓயாது என அறிவித்ததை அடுத்துதான் தற்போது அந்த போராட்டம் தற்போது சாலை மறியல் போராட்டமாக மாறியிருக்கிறது. அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி வந்த பகுதி நேர ஆசிரியர்களுடன் அரசு தரப்பு எவ்வித பேச்சுவார்த்தையும் நடத்தாததால் தற்போது பெண் ஆசிரியர்கள் அனைவருமே காவல்துறையினரால் தூக்கி ஒவ்வொரு ஆசிரியரையும் காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்யும் காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காட்சிகள் அனைத்துமே பார்ப்பதற்கு நெஞ்சை உழுக்கும் வகையில் இருக்கிறது. போராட்டம் நடத்தி வரும் ஆசிரியர்கள் திமுக தேர்தல் நேரத்தில் நிறைவேற்ற கோரி ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய